உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அழகரண்ணா, பாரதி எங்க? தமிழ கூட்டிட்டு கோவிலுக்கு போயிருக்கா. ஓ அப்படியா? எங்க அம்மா வேலை பாக்குற இடத்துல அவளை வர சொல்லி சொன்னாங்க. அம்மா ரம்யா, திரும்ப எதுக்கு அவங்க வர சொல்லிருக்காங்க? சமைக்கவா? இல்ல ஆண்டாள், அங்க நிஷாமாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவரு நாளைக்கு மறுநாள் அமெரிக்கா போறாராம். அதான் பாரதிக்கும் தமிழுக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்காராம். அது அவர் கையால கொடுக்கணும்னு வர சொன்னாரு. ஆமா, இப்பதான் எங்க அம்மா போன் பண்ணி சொன்னாங்க. அது எதுக்கு பாரதி போய் வாங்கிட்டு? அம்மா அங்கதானே இருக்காங்க, அம்மாவே வாங்கிக்கலாம்ல. ஆமா, பாரதி கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஸ்டேஷனுக்கு வர போகணும்னு சொன்னா. போலீஸ் ஸ்டேஷனா? எதுக்கு? பாரதி புருஷனை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா. ஓ அப்படியா? சரி, நான் அப்ப அம்மாவையும் வாங்கிட்டு வர சொல்லிடுறேன். ரம்யா, நீ பாரதிக்கு போன் பண்ணி அவங்க வீட்டுக்கு போக சொல்லு. சரிங்கண்ணா, நான் சொல்லிடுறேன். இங்க பாரு, கண்டிப்பா வர சொன்னாங்கன்னு சொல்லு. பாரதி அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லு. நேர்ல போய் பார்த்துட்டு சொல்லிட்டு வரணும்னு சொல்லு. சரிண்ணா, நீ கூப்பிட்டு சொல்லு. இப்போ நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்ணிட்டு இருக்கியா? பாரதி ஆதிய பார்த்தா எதுவும் பிரச்சனை ஆயிடாதா? டாக்டர் வேற எதேதோ சொன்னாங்கன்னு சொன்னீங்க. என்ன ஆகும்? என்ன செத்துருவானா? என்ன செத்தா சாவட்டுங்க. கட்டின பொண்டாட்டிய புள்ளத்தாச்சிய விட்டு இன்னொரு குழந்தையும் அனாதைய விட்டு அவங்களாம் என்ன வெங்காயத்துக்கு உயிரோட இருக்கணும்? சாவட்டும். கோவத்துல தேவையில்லாம வார்த்தையெல்லாம் விட்டுட்டு இருக்காத. கம்மனர் 2-3 நாள் அவன் பண்றதெல்லாம் அறிவு இருக்கிறவன் எவனாச்சும் இப்படி பண்ணுவானா? பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கிறான். 2 நாள் தான் இருக்குது, அதுவும் 4 வருஷம் ஞாபகம். 2 நாள்ல கொண்டு வானா எங்க இருந்து கொண்டு வருவாங்க? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்டா. ஆனா திடீர்னு ஆதி முன்னாடி பாரதி போய் நின்னா இவளுக்கும் அங்க நடந்தது எதுவுமே தெரியாதானே? அப்புறம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? பிரச்சனை வரட்டும் ஆண்டால, பிரச்சனை வரணும். அப்பதானே இதுக்கு ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும் நம்மளுக்கு. அதை விட்டு இவங்க 2 பேர்த்த ஒண்ணு சேர்க்கணும். நம்ம எதுக்கு மண்டை போட்டு குழப்பிட்டு இருக்கணும்? நீங்க சொல்றது ஒரு விதத்துல கரெக்ட் தான் மாப்ள. நம்ம என்ன செஞ்சாலும் ஆதிக்கு அவன் மறந்த எதுவுமே ஞாபகம் வர போறது இல்ல. பாரதி போய் அவனை பார்த்தா ஏதோ ஒண்ணு அவனுக்கு தெரியும்ல, அப்பயாச்சும் அவன் தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும். ஆண்டாளு, மாப்பிள்ள சொன்ன மாதிரி நீங்க போய் டாக்டரை பார்த்து அவர் இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? மா, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட், எனக்கு புரியுது. ஆனா பாரதி ஆதி இப்படி ஒரு ஆபரேஷன் பண்ணிருக்காருன்னு தெரிஞ்சா அவ அத எப்படி எடுத்துப்பானே தெரியலம்மா. இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பாரதிக்கு இந்த விஷயம் தெரியதானே போகுது. அது இன்னைக்கா இருந்துட்டு போட்டும். அது மட்டும் இல்ல ஆண்டால, அவன் பாரதியும் தமிழையும் பார்க்கட்டும். அவன் பார்த்தாதான் அவன் பாரதி யாரு தமிழ் யாருன்னு ஒரு சின்ன சந்தேகம் வர அவனுக்கு. அந்த சந்தேகத்தோடலாம் அவன் கிளம்பி அமெரிக்கா போக மாட்டான். அந்த சந்தேகத்தை தீக்கிறதுக்காச்சும் அவன் இங்க இருப்பான், என்ன ஏதுன்னு பார்ப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் அவன் தலையில என்ன எழுதி இருக்குதோ அது நடக்கட்டும். என்ன சொல்றீங்க? முதல்ல போய் பாரதியும் ஆதியும் பார்த்துக்கிட்டோம், சரியா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.